2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2006 வந்த பிறகுதான் சத்துணவில் தினந்தோறும் ஒரு முட்டை என்பதை தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் உரிமையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் அவர்கள் சிறப்பாக நம்ம போலி பணியாளர்களுக்கு நிறைய தலைவர்களுக்கு சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு நிறைய திட்டங்களை என்னென்ன இதெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாரும் பேசியிருக்காரு. நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கும் உறுதுணையாக இருந்து சிறப்பாக பணியாற்றிட ஒரு முதல் பெண் வேட்பாளராக உங்கள் வீட்டு சகோதரியாக நினைத்து எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் வேண்டியவர்களிடம் அந்த வாக்குகளை பெற்றுக் கொடுத்து என்னை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற நீங்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு சிறப்பான ஒரு நல்ல ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி கூறி விடுக்கிறேன். மரியாதைக்குரிய சகோதரர் அவர்கள் இந்த போலிப்பண்ணை உரிமையாளர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 25 ஆண்டுகளாக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி காட்டவில்லை, நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். சில நேரங்களில் நினைவூட்டுவது மிக ஒரு சாதகமாக அமைகின்ற ஒரு களம். அப்படி உங்களுக்கு எல்லாம் நினைவூட்டுகின்ற அந்த நிகழ்ச்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. கோழி பண்ணைகளுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலே பேசுவதிலே எங்கள் 2 பேருக்கும் போட்டி இருக்கு. எதையாவது செய்து இங்கு இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அது என்ன என்ற காரணம் என்று சொன்னால், இந்த நாமக்கலுடைய முதுகெலும்பாக இருப்பது லாரி, இன்றைக்கு அதற்கடுத்தது கோழி பண்ணை தான். லாரி தொழில் மோசமாக போனாலும் கூட இன்றைக்கு கோழிப்பனை தொழில் இங்கு இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற மக்களை காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட தொழில் முழுமையாக இன்றைக்கு பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு மூலமாக கொடுக்கப்பட்டு இதை சார்ந்திருக்கின்ற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கு இதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தொழில் எந்த சூழ்நிலையிலும் நசிவறிந்து கூடாது என்பதற்காக இங்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அவ்வப்போது நாங்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்துக் கொண்டு தான் இருக்கின்றோம். கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக நான் இங்கே தலைவரிடம் ஒரு விஷயத்தை பற்றி பேசினேன். அங்கே அனிமல் ஹஸ்பண்டரியின் மூலமாக 25,000 கோடியை இன்றைக்கு இந்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. அதற்கு தமிழ்நாடுக்கு எவ்வளவு நீங்கள் ஒதுக்கப்படுகிறீர்கள்? இங்கே எங்கள் கோழிகள் இறந்து கொண்டிருக்கின்றது, அதற்கு ஏதாவது உதவிகரம் நீட்ட முடியுமா என்று அந்த கேள்வி நேரத்திலே நான் பேசுகின்ற ஒரு சூழல் எனக்கு கிடைத்தது. அப்பொழுது நான் அண்ணனிடம் கேட்ட பொழுது அது வேண்டாம் என்று சொன்னார். அது சில காரணங்கள் இருக்கிறது. நம்முடைய தொழில் அதன் மூலமாக ஏதாவது பாதிக்குமோ என்ற ஒரு பயம் இருந்தது. கோழியினுடைய இறப்பை நாம் வெளியிலே சொல்லாமல் இருந்த நேரம் அதை பற்றி நாம் பேசவில்லை. அப்படி ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய தொழிலை பற்றி நம்முடைய பாராளுமன்றத்திலே நாம் பேசி இருக்கின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்காக கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கின்றோம், பாடுபடுவோம் என்ற அந்த உறுதியை கூறி, அதே போல இன்றைக்கு அக்கா அவர்கள் அவருடைய சின்ன வயதிலிருந்து அவருடைய அரசியல் அனுபவம், அதே போல மரியாதைக்குரிய அண்ணன் KS மூர்த்தி அவர்கள் அவருடைய அனுபவங்கள், இன்றைக்கு என்னுடைய பொதுச் செயலாளரான ஈஸ்வரன் அவருடைய இந்த 5 ஆண்டு காலங்கள், இன்றைக்கு நாமக்கல்லிலே போட்டி யாருக்கு என்று சொன்னால் இங்கு இருக்கின்ற நம்மளுடைய ராஜேஷ்குமாருக்கும் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு தான். இந்த சட்டமன்றத்திலே எப்படி பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இவர் போட்டி போட்டுக் கொண்டு செய்வார். அவர் இங்கே வருவதையெல்லாம் அது எனக்கும் வேண்டும் என்று அங்கேயும் போட்டி போட்டுக்கொண்டு அங்கே சுற்றுவட்ட பாதையாக இருக்கட்டும், அதை தலைமை மருத்துவமனையாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் தேராக இருக்கட்டும், இங்கே நடக்கிறதெல்லாம் அங்கே நடக்கும். போட்டியே இவங்க 2 பேருக்கு தான் கடுமையாக இருக்கும். அப்படி இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஒரு நகரத்தை வளர்த்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுடைய நலன் முக்கியம் என்று இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஈஸ்வரன் அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற எண்ணம் அதிவேந்தன்
பூமலர் பாலு அவர்களுக்கும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயச்சூரியன் சின்னத்திலே வாக்களித்து இந்த 6 தொகுதிகளிலும் நாமக்கலில் 10% நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிடையும் அதன் மூலமாக நம் தொழிலுக்கு ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளை கூட சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நாமக்கல் சேலத்திலிருந்து பிரிந்தது 1996ஆம் ஆண்டு. ஆனால் இந்த நாமக்கல்லுக்கென்று சில கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படாமல் இருந்தது. அதையெல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் தான் இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கென்று உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி அதில் தலை சிறந்த பணி என்பது இந்த மாவட்டத்துக்கென ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இல்லாமல் இருந்தது. இப்பொழுது நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக கடன் வழங்குகின்ற பணி, இன்னும் சொல்ல போனால் கேஷ் கிரெடிட் கோழி பண்ணையாளர்களுக்கு, ஏன்னா நாம இங்க வாங்குற டெபாசிட் எல்லாம் சேலம் தான் போயிட்டு இருந்தது. நம்ம மாவட்டத்துக்கு தனியா ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இல்லாமல் இருந்தது. அந்த நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை ஏற்படுத்தி இருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்துக்கு என்று தனியாக பால் பண்ணை இல்லாமல் இருந்தது. இங்கு நம்ம விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பாலெல்லாம் சேலம் தான் சென்றது. நாம் 1 லிட்டருக்கு 3 ரூபாய் 60 காசு பாக்கெட்ல அடைக்கிறதுக்கும் அதை ப்ராசஸ் பண்றதுக்கும் நாம சேலம் ஆவின் யூனியனுக்கு கொடுத்தோம். நாமக்கல் ஆவினுக்கு 3 ரூபாய் 60 காசு 1 லிட்டருக்கு லாஸ் ஆச்சு. அது சொசைட்டி மூலமாக பால் வழங்குகின்ற விவசாயிகளுக்கு போனஸ் தர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. நமக்கென்று இப்ப தனியாக மோகனூர் சாலையில வெட்டினரி காலேஜ் கேம்பஸ்ல 100 கோடி ரூபாய் செலவில் டென்மார்க் நாட்டு, ஜெர்மனி நாட்டினுடைய அதிநவீன தொழில்நுட்பத்தோடு சீமென்ஸ் கம்பெனியை வரவைத்து டென்மார்க் நாட்டிலிருந்து அதிநவீன பால் பண்ணையை அமைத்திருக்கிறோம். இனி இங்க உற்பத்தி செய்கின்ற பால் இங்கேயே பதப்படுத்தப்பட்டு ப்ராசஸ் செய்யப்பட்டு பாக்கெட்ல அடைச்சு விவசாயிகளுக்கு நேரடியாக அந்த லாபம் போய் செய்கின்ற வகையில் ஏற்படுத்தப்படும். இதெல்லாம் நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் இந்த மாவட்டத்துக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தினோம். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தினோம். பால் பண்ணையை கொண்டு இந்த நாமக்கலுக்கு நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தது புறவழிச்சாலை ரிங் ரோடு. ஏடிஎம்கே பீரியட்ல ஒண்ணுமே செய்ய முடியல. எல்லாம் இப்போ பார்த்துட்டு சர்வே பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ரிங் ரோடு புறவழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் அத்தனை விவசாயிகளுக்கு நஷ்டீடு கொடுக்க வேண்டும். அந்த நஷ்டீடுக்கு பணம் வேண்டும். ஏறத்தாழ 400 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வேணும். ரோடு போறதுக்கு தனி 410 கோடி ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல நாங்கெல்லாம் அன்றைக்கு எடுத்துரைத்து முதலமைச்சர் 410 கோடி ரூபாய் தனியா ஒதுக்கினார். எதுக்காகன்னா முதலப்பட்டி பைபாஸ்ல இருந்து புது பேருந்து நிலையத்தை இணைத்து அங்கிருந்து துறையூர் சாலை, துறையூர் சாலையிலிருந்து சேந்தமங்கலம் சாலை, சேந்தமங்கலம் சாலையிலிருந்து திருச்சி சாலை வரைக்கும் போட்டாச்சு. மருவப்பட்டியில ரயில்வே மேம்பாலம் போட்டா அந்த வேலையை முடிஞ்சது. திருச்சி சாலையிலிருந்து மோகனூர் சாலை போட்டுக்கிட்டு இருக்கோம். மோகனூர் சாலையிலிருந்து மதுரை பைபாஸ் சாலை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த 5 கட்டமாக பிரித்து 400 கோடி ரூபாய் ஒரு விவசாயிகள் கூட போராட்டம் நடத்தாமல், நம்ம மாதேஸ்வரன்லாம் அப்ப கேட்டாங்க, வந்து நல்லா இருந்தாங்க, வந்து ஒரு விவசாயிகள் கூட போராட்டம் நடத்தாமல் அவர்களுக்கு தேவையான அந்த இழப்பீடு அவர்கள் வங்கி கணக்குக்கே போய் சென்று, அண்ணனுக்கு கூட தெரியும், மருவப்பட்டியில் ஒருத்தர் சொன்னாங்க விடுபட்டு போயிடுச்சு ராஜேஷ் சார், உடனே வாழ்ந்து 1 சென்ட் நிலம் வச்சிருக்கவங்களுக்கு கூட இழப்பீடு போயிடுச்சு. நம்ம புறவழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே புறவழிச்சாலை அமைக்கின்றப்ப போராட்டம் போது இங்கு போராட்டம் இல்லாமல் இந்த புறவழிச்சாலையை அழகாக அமைத்திருக்கிறோம். புதிய நாமக்கல் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக புதிய பேருந்து நிலையத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த மாவட்ட தலைமை மருத்துவமனையை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோம். 100 ஆண்டு காலமாக நரசிம்மர் ஆஞ்சநேயர் கோயில் தெப்ப திருவிழா நடைபெறாமல் இருந்தது. தெப்ப திருவிழா நடத்தி வைத்தோம். ஆஞ்சநேயர் நரசிம்மர் சன்னதிக்கு புதிய தேர் செய்தோம். இதெல்லாம் நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் செய்த பணிகள். நாமக்கல் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தினால்தான் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முடியும். ஈரோடு போன்று, மதுரை போன்று, இந்த நகரம் திருப்பூர் போன்று வளர வேண்டும் என்றால் இது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட வேண்டும். மாநகராட்சியாக தரம் உயர்த்தி இருக்கிறோம். இந்த நைனாமலை கோயிலுக்கு பல ஆண்டு கால கோரிக்கை, நாங்கள் எங்க ஆட்சியிலே திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு நாங்களே இந்த நைனாமலைக்கு சாலை அமைத்திருக்கிறோம். சுற்றுப்புற வட்டங்களில் அத்தனை பகுதிகளிலுமே கிராமப்புறத்திலே சாலை அமைத்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தை குடிசை இல்லாத மாவட்டமாக ஆக்கியிருக்கிறோம். ஏழை எளியவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வீடு கட்டுவதற்காக வழங்கியிருக்கிறோம். இத்தனை பணிகளுமே இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்த பணிகள். குறிப்பாக நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல்ல இங்க இருக்கக்கூடிய அண்ணன் சிங்கராஜ் அவர்களும்
நம்முடைய வெல்சன் அவர்களும் வாங்கலி சுப்பிரமணியனும் எல்லாம் நான் நாடாளுமன்றத்துக்கு 2021 தேர்ந்தெடுத்து ராஜ்யசபா மெம்பர் ஆகிற பதவி ஏற்று ஒரு 6 மாசம் தான். முதல் பீரியடு எனக்கு 11 மாசம் தான். அடுத்த பீரியடு தான் முழு பீரியடு 6 வருஷம் கொடுத்தாங்க. அப்ப முதல் பிரச்சனையாக வந்து விலங்குகள் வதை தடுப்பு சட்டம், குரியல்டி டு அனிமல், அதுல கோழியை சேர்க்கணுங்கிற அந்த டிராஃப்ட் ரெடியாகி அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்ல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கால்நடை பராமரிப்பு துறையுடைய இணையதளத்துல வெப்சைட்ல போட்டாங்க. இவங்க எல்லாரையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது என்ன தெரியுங்களா? கோழிய கேஜில வளர்த்துனா எவ்வளவு தெரியுமா ஃபைனு? அண்ணனுக்கு தெரியும், 2000 ரூபாய். கோழியை வந்து கேஜில வளர்த்தக்கூடாது, திறந்த வெளியில தான் கோழியை வளர்த்தணும். இந்த தொழில் நாம செய்ய முடியுமான்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் வந்து பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு வெப்சைட்ல வந்துருச்சு இந்தியா முழுக்க. அதுல என்ன நமக்கு ஒரு அபாயம் வந்ததுன்னா, இந்த விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்துக்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் இதோடைய நியாயங்களை புரியாமல் அதற்கு ஆதரவான கருத்துக்களே அந்த வெப்சைட்ல போட்டாங்க, அப்லோட் பண்ணாங்க. அப்ப கூட நான் அண்ணன் கிட்ட சொன்னேன், நம்ம தரப்பு நியாயங்களை நீங்க வெப்சைட்ல போடுங்க அப்படின்னு சொன்னோம். உடனே அதுக்கு எல்லா வெட்டனரி காலேஜில் இருக்கிற ரிட்டையர்டு ப்ரொஃபஸர்லாம் வச்சு நம்ம அதை தயார் பண்ணணும். அப்படி நடந்தா என்னென்ன நடக்கும், இந்த தொழில் எப்படி பாதிக்கும், ஏன் கோழிகள் இன்னும் கேஜில் இருக்கிறப்பதான் அது சுதந்திரமா இருக்க முடியும், குடிநீர்ல இருந்து அதுக்கு முறையா கிடைக்கும், உணவுல இருந்து பரிபூர்ணமா சமச்சீர் ஈக்குவல் சிஸ்டத்துல கிடைக்கும். அப்படி எல்லாம் நாங்க அந்த ஆதரவு கருத்துக்களை வெப்சைட்ல போட்டோம். ஆனால் அந்த விலங்குகள் பீட்டான்னு சொல்லுவாங்க, பீட்டா வந்து என்ன பண்ணிட்டாங்க, நாடாளுமன்றத்தையே முற்றுகையிட்டாங்க. இந்த சட்டத்தையில கோழியை சேர்க்கணும். ஏற்கனவே குரியல் டு அனிமல்ங்கிற சட்டம் இருக்குது, அதுல பவுட்ரியை இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் உங்களுடைய கோரிக்கை. முதல்ல ஆடு மாடுக்கு வந்தாங்க, அடுத்து கோழிக்கு வந்துட்டாங்க. கோழியை வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. நான் வந்து இது எல்லாம் தெரிவித்த பிறகு மற்ற எம்பி கிட்ட எல்லாம் நான் கையெழுத்து வாங்கி 0 ஹவர் பாராளுமன்றத்துல மாநிலங்களவையில 0 ஹவர், இன்னைக்கும் வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா தெரியும், 0 ஹவர்ல பேசுறதுக்கு அப்ப வெங்கைய நாயுடு துணை ஜனாதிபதி, அவர் கோழி பண்ணை தொழிலை பற்றி நன்கு அறிந்தவர். அவரிடத்துல நான் பர்மிஷன் கேட்டு 0 ஹவர்ல முத இந்த குரியல் டு அனிமல் ஆக்ட் வந்து இதுல என்ன பிரச்சனை, நான் பேசுறதெல்லாம் இப்ப நேரமின்மையின் காரணமா உங்ககிட்ட எல்லா விளக்கமும் சொல்ல முடியாது, வெப்சைட்ல பார்க்கலாம். நான் வந்து இதனால இந்த பண்ணை எவ்வளவு பாதிக்கும், குறிப்பாக நாமக்கல் மண்டலம், கடைசியா என்ன தெரியுமா சொன்னேன், அவங்களுக்கு புரியணும். ஏன்னா பிஜேபி ஆட்சி நடக்குது, அவர்களுக்கு புரியுற மாதிரி குஜராத்திலேயே இன்னைக்கு கோழி பண்ணை தொழில் வளர்ந்துருக்குது, மகாராஷ்டிரால வளர்ந்துருக்குது, மேற்கு வங்காளத்துல இருக்குது, ஆந்திரா கர்நாடகத்துல இருக்குது. இது இந்தியா முழுக்க பாதிக்கும். நான் ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் பேச கிடையாது, ஆல்சோ குஜராத் ஆல்சோன்னு நான் சொன்னேன். குஜராத் ஆல்சோன்னு நான் சொன்ன பிறகுதான் எல்லாரும் என்னுடைய பாராளுமன்றத்துடைய பேச்சை கேட்டா தெரியும். குஜராத் ஆல்சோன்னு சொன்ன பிறகுதான் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக இன்னைக்கு அனிமல் ஹஸ்பண்டரி கேபினெட் மினிஸ்டராக இருந்தவர் புருஷோத்தமன் ரூபாலா. நல்லா சொல்லுங்க, புருஷோத்தமன் ரூபாலாங்கிற மினிஸ்டர் எந்திரிச்சு குஜராத்னு சொன்ன உடனே அவர் பதில் சொல்றாரு, பாராளுமன்றத்துல ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு மந்திரி பாராளுமன்றத்துல வாக்குறுதி கொடுத்துட்டா அது மீற முடியாது. அது அண்ணனுக்கு எல்லாம் தெரியும், அதே மாதிரி அண்ணனுக்கும் தெரியும். சட்டமன்றத்தில் அசூரன்ஸ் கமிட்டிப்பாங்க, பாராளுமன்றத்தில் அசூரன்ஸ் பண்றது, வாக்குறுதி கொடுத்துட்டா. அவர் உடனே புருஷோத்தமன் ரூபாலா எந்திரிச்சு சொன்னார், நாங்கள் வந்து குஜராத் விவசாயிகள்னு சொல்றாரு. என் பேச்சு முடிச்ச உடனே அவர் பதில் சொல்றாரு. ஏன்னா 0 ஹவர்ல 25 ஆண்டு காலமாக எந்த மந்திரியுமே ரிப்ளை பண்ணுறதா சரித்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. 0 ஹவர்ல கோரிக்கைகளை பேசிடுவாங்க, அந்த கோரிக்கைக்கு பதில் வருமா அப்படின்னா வராது, எல்லாரும் பேசுவாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு உலக அதிசயம் நடந்தது. அவர் ரிப்ளை சொல்றாரு. ரிப்ளை சொல்றப்ப பாராளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் வந்து குஜராத்துன்னு பேசுறாரு, தமிழ்நாடுன்னு பேசுறாரு, வெஸ்ட் பெங்கால்னு பேசுறாரு. எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான், எல்லா விவசாயிகளும் ஒண்ணுதான், கோழி பண்ணை விவசாயிகள் எந்த விவசாயிகளும் பாதிக்கப்படாத அளவுக்கு இந்த குரியல் டு ஆக்ட்ல கோழி பண்ணையை கோழியை சேர்க்க மாட்டோம் என்கின்ற உறுதியை அப்பொழுது அவர் அறிவித்தார். அறிவித்த உடனே வந்த உடனே டிவிலாம் வைரல் ஆயிடுச்சு. எனக்கு இதை விட மேற்கு வங்காளத்தில் கூப்பிட்டு எனக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவே நடத்துனாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆந்திரா கர்நாடகாலாம் நாங்கள் போயிட்டு வந்தோம். இந்த குரியல் டு அனிமல் ஆக்ட்ல உடனே அண்ணன் தான் பேசினார். அந்த வெப்சைட்ல இருந்து ஒரு வாரத்தில் எடுத்துட்டாங்களா, ஒரு வாரம் அனிமல் ஹஸ்பண்டரி வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டாங்க.
அந்த ஆக்ட் மட்டும் வந்திருந்ததுன்னா, உங்களுக்கு ஒரே உதாரணத்துக்கு சொன்னா நிறைய கண்டிஷன் சொல்றாங்க, அது எல்லாம் இப்ப நேரம் இல்லை சொல்ல முடியாது. கேஜ்ல வச்சு வளர்த்தக்கூடாதுன்னு சொல்றதுதான் முதல் கண்டிஷன். அது வந்து யாருன்னா டிபார்ட்மெண்ட் வந்து கூட தடுக்க முடியாது, டிபார்ட்மெண்டே தேவையில்லை. இந்த பீட்டா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவன் வந்து கேஸ் போட்டாலும் போதும், 2000 ரூபாய் ஃபைன். நீங்க எத்தனை பரப்பளவில் நம்ம கோழி பண்ணையை போட முடியும்? இது நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்தோம். அதுக்கு அடுத்ததாக நான் வந்து பொதுவாக இங்கே ஏற்றுமதியாளருக்கு கம்பார்ட்மெண்டல் லைசன்ஸ் வர்றப்ப ஏறத்தாழ ஒரு 5-6 நிறுவனங்களுக்கு அந்த கம்பார்ட்மெண்டல் லைசன்ஸ் ஏற்றுமதிக்காக கிடைப்பதற்கு நான் பெரிய அளவிலே உதவி புரிந்து அபிடாவுக்கு சென்றது மட்டுமல்லாமல் கால்நடை பராமரிப்பு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து நான் எம்பி ஆன பிறகு குறைந்தது ஒரு 5-6 பேர், பெருந்துறையில் கூட ஒரு நிறுவனம், இங்கே நம்ம நாமக்கல்ல ஒரு 5-6 நிறுவனங்களுக்கு அந்த கம்பார்ட்மெண்டல் அனுமதி கிடைப்பதற்கு பெரிய உறுதுணையாக இருந்து அந்த பணியை நான் செய்து கொடுத்தேன். அதனால முக்கியமா இந்த வேக்சினுக்கான அந்த காஸ்ட்டை குறைக்கணுங்கிறது தான் அடுத்த எய்ம். அது நான் என்ன கேட்டிருக்கிறேன்னா, இந்த வேக்சினுக்கான ஸ்டாக்கிஸ்ட், அது ஸ்டாக்கிஸ்ட் வந்து தனியாருக்கு வேண்டாம், அசோசியேஷன் கொடுங்க, அசோசியேஷன் மூலமா வேக்சின் போகும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய சவாலே வந்து காஸ்ட்டை குறைக்கணும். எந்த அளவுக்கு காஸ்ட்டை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த தொழிலில் வந்து அதிகமான அளவுக்கு நாம் லாபம் பெற முடியும். இன்னைக்கு முட்டை விலையை ஏற்றிக்கிட்டே போய் லாபம் வாங்கலான முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் முட்டை விலை அதிகமாக போச்சுனாலும் நமக்கு ஆபத்து. அதனால வந்து இப்பயே ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க, அதனால காஸ்ட் அதிகம். எந்த அளவுக்கு முட்டை விலை ஏறுதோ அதே அளவுக்கு அதுக்கான உற்பத்தி செலவையும் குறைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக தான் முதல் கட்டம் இந்த வேக்சினை வந்து தடுப்பூசிக்கு வரக்கூடிய இந்த அதிகமான பணத்தை நம்ம அதில் செலவிடக்கூடாதுன்னு ஜோட்டிஸ் கம்பெனிக்காரங்களுக்குலாம் பேசியிருக்கிறேன். எங்களுக்கு அசோசியேஷன் கொடுங்க அப்படின்னு இன்னும் கூட இன்னைக்கு கூட எல்லாரும் ஒரு தலைவர்களாக சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கம்பெனிக்காரங்கள்ட்டையும் நாங்கள் பேசுகிறோம். இன்னும் 2-3 கம்பெனி இருந்தாலும் இப்போ நம்ம பகுதி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஒருத்தருக்காரு, அங்கே அதிகாரியாக வந்திருக்கிறாரு. லேபில் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி வேக்சினுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டாங்கன்னா எளிதாக போய்விடும் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு சில நிறுவனங்கள் முயற்சி செய்துட்டு இருக்குது. இப்போ ஜோடிசிக்கு கிளியர் ஆகிற நிலையில் இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம நாமக்கல்ல வந்து விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் கிரீன் சிப்காட் தான் கொண்டு வரணும். இந்த சிப்காட்டில் கூட நான் இவங்ககிட்டலாம் கேட்டிருக்கோம். அப்போ கேட்டோம், அதனால யாரும் விவசாயிகள் அதில் பாதிக்கப்படுறதில்லை, எந்த யாருக்குமே வந்து இது பண்ண போறதில்லை. இப்போ நாமக்கல்ல வந்து தனியாக இந்த முட்டை பவுடரு உற்பத்தி ஃபேக்டரியும் அது இல்லாமல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக இதை அறிவிக்கணும்னு நான் கேட்டிருக்கேன். அதுக்கான முட்டைக்கான ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அது ஆனால் ஏற்கனவே இவங்ககிட்ட பேசியிருக்கிறோம். அதுக்கு வந்து நாம் இங்கே ஒரு தொழிற்பேட்டை வரணும். தொழிற்பேட்டை வந்தால் தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக அறிவிக்க முடியும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுங்கிறப்ப அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் எல்லாம் வந்துடுவோம். வேக்சின் கம்பெனிக்காரன் வந்துடுவோம், இங்கேயே மருந்து உற்பத்தி பண்ணுவோம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க பேக்கிங் பண்ணுறதுக்கு காமனாக ஒரு சென்டர் வச்சுக்கலாம். மீதி ஃபீட் மில்லு எல்லாமே இந்த பவுட்ரி சம்மந்தப்பட்ட அத்தனை அலைடு இண்டஸ்ட்ரி, சார்பு தொழில் எல்லாமே இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு வந்தால் டேக்ஸ் கிடையாது. ஏற்றுமதிக்கு ஏற்றுமதி வரி கிடையாது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் முக்கியமான அதோடைய நோக்கமே என்னன்னா, அங்கிருந்து ஏற்றுமதி பண்ணால் முட்டைக்கு வரி வராது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருந்து பேக் பண்ணி போகும். அதுக்காக இந்த நாமக்கல் மண்டலத்தை முட்டை பொருளாதார சிறப்பு மண்டலமாக அறிவிக்க, ஏன்னா சென்னையில் இருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்கு. அதுக்காக அந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு வர கட்டாயம் நமக்கு அது நல்ல முறையில் அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பண்ணையாளர்களுக்கு அது இந்த தொழில் எதிர்காலத்தில் நல்ல முறையாக அமையும் என்று சொல்லி எங்களுடைய வேட்பாளர்களை நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து கோழிப்பண்ணையை சேர்ந்த அத்தனை பேரும் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். நம்ம பண்ணையாளர்களெல்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அவர் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அக்கா ராணி அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் அந்த குட்டி போன் எடுத்துட்டு போட்டியிடுகிறார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக. அவரும் அரசியலுக்கு புதுசு கிடையாது. நாமக்கல் நகராட்சியில் முதல்ல கவுன்சிலராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கொண்டிசெட்டிப்பட்டியுடைய ஊராட்சி மன்ற பஞ்சாயத்து தலைவராக இருந்தார்கள். அதுக்கு அடுத்ததாக நாமக்கல் யூனியன் சேர்மனாக இருந்தாங்க. இவ்வளவு படிப்படியாக அனுபவங்களை பெற்று
இப்பொழுதுதான் அவங்க சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியிலே அரசியல் கட்சியில அறிவிக்கப்பட்டிருக்கிற முதல் பெண் வேட்பாளர் இவங்கதான். அதே மாதிரி இவர்கள் வெற்றி பெற்றால் நாமக்கலுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் இவங்கதான். இவங்களுக்கு ஏராளமான அரசியல் அனுபவம் இருக்குது. அதனால இவர்களையும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து, அதே போன்று ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர்கள் சார்பாக தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். அண்ணன் KS மூர்த்திகள்னு என்னால பைக்ல பேசி தொண்டையே போயிடுச்சு, நீயே எங்க சார்பா பேசியிருக்க அப்படின்னாரு. அதுக்காக வந்து ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில டாக்டர் மதிவேந்தன் அவர்களும், சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில பூமலர் பொன்னுசாமி அவர்களும், திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில நம்முடைய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும், குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில கொக்கு பால் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். அதனால் உங்க நண்பர்கள் மட்டும், நீங்க உங்களை சார்ந்திருக்கிற தொழில் சார்ந்திருப்பவர்கள், உங்க பண்ணையில இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக இங்கு 2 வேட்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். ராணியக்காவும் நம்மளுடைய அண்ணன் KS மூர்த்தியும் பொது சேவையிலே நீண்ட நாள் அனுபவம் பெற்றவர்கள். அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கிற அத்தனை கோழி பணியாளர்களுக்கும், இதற்கு ஏற்பாடு செய்த அசோசியேஷனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.